அருமையான சிக்கன் பார்பிக்யூ செய்வோமா? இது பார்பிக்யூவா என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம சொல்லிக்க வேண்டியதான் பார்பிக்யூன்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஒளிச்சு வச்சிருந்த அடுப்பு கறியை எடுத்து வந்துப்போம். அடுப்பு கறியை எடுத்து வந்த பிறகு நம்ம கிரில் மிஷினு ரொம்ப நாள் ஆகுது வாங்கி, அதை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி இல்லாத வேலையை காட்டுவோம். அப்புறம் அது உள்ள அடுப்பு கறியை கொட்டி அடுப்பை எரிய வைப்போம். சரியாக எரியுமா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். கடைசியில் எரியாதான் நினச்சேன், கடைசியில் செம்ம பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு. அப்புறம் அந்த நெருப்பை ஊதி ஊதி இன்னும் நல்லா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக்கியாச்சு. அதுலேருந்து வந்துச்சு பாருங்க புகை, எப்பா பயங்கரமாக இருந்துச்சுங்க. மூஞ்ச கிட்ட வச்சு கூட ஊத முடியலங்க. அப்புறம் வீட்டில் சொல்லி சிக்கனை நல்லா மசாலாவை போட்டு வைக்க சொல்லியாச்சுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் மேரினேட் ஆன பிறகு இந்த கறியை எடுத்து அப்படியே அந்த கிரில்ல போட்டு அப்படியே வேக வச்சு அப்படியே இப்படின்னு திருப்பி போட்டு கடைசியில் அந்த கறியை எரிய விட்டாச்சு. அந்த வீடியோ கடைசியில் காட்டுறோம் பாருங்க, மறக்காம பாருங்க. சிக்கன் நல்லா ரெட்டிஷாக இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது. சும்மா சொன்னாங்க, டெக்னிக்லாம் இல்லை, அதெல்லாம் முட்டாய் பவரோட வேலை தான். அப்புறம் அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பி அப்படி இப்படின்னு திருப்பி போட்டு சிக்கனோட கதையை முடிச்சாச்சு. நான் சொன்னேன்ல கடைசியில் சிக்கன் எரிஞ்சிடும்னு, பாருங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு எப்படி. கடைசியாக ஃபைனலாக சிக்கனை எடுத்துகிட்டு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா வெளுத்து கட்டியாச்சு ஒரு பிடி. நம்ம தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்க